ஜெபம் செய்வோம். கிருபையில் ஐஸ்வர்யம் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, என் கிருபையாக எங்களுக்கு தந்திருக்கிற இந்த ஓய்வு நாளின் கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஓய்வு நாளை சுத்தமாய் ஆசிரிக்க நினைப்பாயாக இந்த வார்த்தையில் இந்த நாளிலே உடைய சமூகத்திலே நாங்கள் உங்களை ஆராதிக்கும்படியாக கூறியிருக்கிறோம். இந்த ஆராதனையிலே பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த ஆராதனை வேலை எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட வேலையாக அமைய கர்த்தர் கிருபையார். துவக்கம் முதல் முடிவு மட்டும் தெய்வீக பிரசன்னம் எங்களை வழிநடத்த வேண்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாகவும் நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் ஆராதனை கீதங்கள் 722, நூற்றாண்டு கீதங்கள் 488 பாடுவோம். ஆராதனை கீதம் 722, நூற்றாண்டு கீதம் 488.
தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீ புறக்கணியே. நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் மாத்திரன் அல்ல என்பேன். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவிலான தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் இக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதும் அன்றி, அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்துமாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். மன்னிப்பின் ஜபத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவை, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்களுடைய வழிகளை விட்டு வழிகளை போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் வினை நடந்தோம். அந்த பரிசுத்த கற்பனைகளை உருவமாய் சுத்தம் செய்வோம். செய்யத்தக்கவர்களை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்தோம். எங்களுக்கு சுமை இல்லை, ஆனால் வாழ்ந்தவரை தேவரீதியை சுத்தமாய் மூலமாய் மனிதர்களில் செய்த வாக்குத்தங்களின்படியே நிர்வாகிகள் குற்றவாளிகளை எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் பாவத்திற்கும் குற்றங்களை சீர்படுத்தும். மிகவும் எல்லாமே நாங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிற நமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க நம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கிறார். இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாயிருக்கவும், இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் சுத்தமுள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் நம்முடைய பரிசுத்த ஆவியையும் அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே, நாமம் சுத்தப்படுவதாக, நாமம் செல்வதாக, தேசத்தமிழர்களில் செயல்படுவது போல பூமியில் செயல்படுவதாக, எங்களுக்கு எங்களை சோதனை செய்யலாம் தீமன் ஆண்டவரே முதல்களை திறந்தரலோ. தேவனே எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும்.
கர்த்தரை துதியுங்கள். குறிக்கப்பட்டுள்ள சங்கீதம் 115ஆம் சங்கீதத்தை மாறி மாறி வாசிக்கலாம். எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உமது கிருபை நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வர பண்ணும். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது, அவைகளுக்கு கைகள் இருந்தும் தொடாது, அவைகளுக்கு கால்கள் இருந்தும் நடவாது, தங்கள் தொண்டையால் சத்தமிடவும் மாட்டாது. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார்.
வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள திருமறை பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் வரை. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள திருமறை பகுதி வாசித்து முடிந்தது.
ஜெபம் பண்ண கிடவோம். பரமண்டலங்களில் இருக்கிற கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியும். கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை இரட்சியும். கர்த்தாவே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். பராமரணே, இருதயத்தை சுத்திகரியும். ஜெபம் பண்ண கடவோம். பிரசன்ன திருநாளுக்கு பின்வரும் 2ஆம் ஞாயிறினுடைய சுருக்க ஜெபம். ஒரே சரீரம், ஒரே ஞானஸ்நானம். அன்பு நிறைந்த தேவனே, உமது திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக வாழ எங்களை அழைத்தவரை உம்மை போற்றுகிறோம். திருச்சபை ஆகிய கிறிஸ்துவின் சரீரத்தில் நாங்கள் அனைவரும் அவயவங்களாக இருக்கின்றோம் என்பதை உணர்ந்து ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாயிருந்து உமக்கு பிரியமாய் வாழ அருள் புரியும். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்து ஒருவரை ஒருவர் மேன்மையானவர்களாக கருதும் உயரிய சிந்தையை எங்களுக்கு தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. சமாதானத்திற்காக ஜெபம் செய்வோம். சமாதானத்துக்கு காரணமும் ஏக சிந்தை விரும்புகிறவரும் ஆகிய தேவனை, உமை அறிவதே நித்திய ஜீவன், உமை சேமிப்பதே மெய் சுயாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற உமது அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களிலும் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். தேவ கிருபைக்காக ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரை எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாவரும் பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாயிருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உடைய ஆளுகையினாலே நடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, எங்கள் அத்தியற்ற மார்மேலும் குருமார் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற உடைய கிருபையுள்ள ஆவியை அனுப்பி அவர்கள் உமக்கு உத்தம பிரியமானவர்களாய் நடக்கும்படி முதல் ஆசீர்வாதமாகிய பணி அவர்கள் மேல் ஓயாமல் பெய்ய செய்தருளும். கர்த்தாவே, எங்கள் காரிய கர்த்தரும் மத்தியஸ்தருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமையுண்டாக இதை கட்டளையிட்டருளும். இத்தருணத்தில் உறவிடப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவைகளை அறிய செய்வேன் என்று வாக்குறுதி இருக்கிறீர்கள். கர்த்தாவே,
இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு பரிசுத்த ஓய்வு நாளின் காலவேளையில் தேவ சமூகத்தில் இந்த ஆராதனை கலந்து கொள்ள ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஃபேஸ்புக், யூடியூப் மூலமாக பற்பல இடங்களிலிருந்து இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ளுகிற யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்று பிரசன்ன திருநாளுக்கு பின்வரும் 2வது ஞாயிறு. இந்த வாரத்திற்கான சத்திய வசனம் எபேசியர் 4வது அதிகாரம் 5-6 வசனங்கள். ஒரே சரீரம், ஒரே ஞானஸ்நானம், ஒரே கர்த்தரும், ஒரே விசுவாசமும், ஒரே ஞானஸ்நானமும், எல்லாருக்கும் ஒரே தேவன் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நம்முடைய அரசாங்கத்தினுடைய வழிகாட்டுதலின்படி வருகிற வெள்ளிக்கிழமை முதல் செவ்வாய்க்கிழமை வரை வழிபாட்டு தலங்கள் நடத்துவதற்கு அனுமதி இல்லாததால் மீண்டும் நம்முடைய ஆலயத்தில் அடுத்த வருகிற வியாழக்கிழமை மாலை 6:30 மணிக்கு பரிசுத்த திருவிருந்து ஆராதனை நடைபெறும். அந்த ஆராதனையிலே ஜெபத்தோடு கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அரசு அறிவிப்பிலே மாற்றம் ஏதாவது இருந்தால் ஆராதனை நேரங்கள் அதற்கு ஏற்றால் போல் மாற்றப்படும். அந்த செய்திகள் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் மூலமாக தெரிவிக்கப்படும். ஆகவே அதை கவனித்து ஆராதனைகளிலே பங்கு பெற உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசன தேர்வுக்கான பரிசுகளை பெறாதவர்கள் நம்முடைய அலுவலக நேரத்திலே வந்து அதை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் பெயர்கள் ஜெபத்திற்காக இப்பொழுது வாசிக்கிறோம். இன்றும் இந்த வாரம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாளை காண்பவர்கள். பிறந்த நாளை காண்பவர்கள் இன்று ஆர் ஆனிஷ் சஜிதா மனோ, ஜேஎஸ் ஜெபஸ் சாந்தகுமார். 17ஆம் தேதி திங்கட்கிழமை திருமதி எம் குளோரி, திரு டேவிட்சன் சுதீந்திரன், திரு எஸ் செல்வராஜ், எஸ் டேனியல் ராஜ், திருமதி ஆனி பியோலா. 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை யோகன் பிலிப் ராஜதுரை, திருமதி ஒய் ஜெபப்பிரியா. 19ஆம் தேதி புதன்கிழமை ஜே செல்வ பிரின்சி எபனேசர், திரு அந்தோணி சாமி, திருமதி ஆர் சுபா செல்வராணி, எம் ஷர்லின் மெர்சி, ஜி டேவிட். 20ஆம் தேதி வியாழக்கிழமை ஆர் அரசன் வேதமணி, திருமதி சுதா, திருமதி டி ஜெமி கோயில்ராஜ், திரு ரூபன் அன்பரசன், திரு டி அன்னராஜன். 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஹெச் பிளஸ்ஸி ஜெஃப்ரினா, எம் ஜெயபாலசி. 22ஆம் தேதி சனிக்கிழமை எஸ் சிபிசான் சீகன், ஐ ஜெரில் சாம்சன், திருமதி ஸ்டெல்லா செல்வி. இந்த வாரத்தில் திருமண நாளை கொண்டாடுபவர்கள் 16ஆம் தேதி இன்று திரு ராஜகுமார், திருமதி ஜான்சி ராணி தம்பதியினர். 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை திரு வில்லியம்ஸ், திருமதி மெர்சி தம்பதியினர். 19ஆம் தேதி புதன்கிழமை திரு டி ரூபன், திருமதி ரூபி தம்பதியினர். 20ஆம் தேதி வியாழக்கிழமை திரு ஸ்டீஃபன் ஞானராஜ், திருமதி பேபி கமலாபாய் தம்பதியினர். திரு என் சி ஜெய்சிங், திருமதி ஜபா ஜெய்சிங் தம்பதியினர். திரு எம் ஆனந்த், திருமதி ஷபர்னா தம்பதியினர். 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை திரு ஜெய்வான், திருமதி சுகிர்தமணி தம்பதியினர். திரு ஐ செல்வராஜ் சர்க்குணம், திருமதி கிரேஸ் விமலா தம்பதியினர். இந்த வாரத்திலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற திருச்சபையின் பிள்ளைகளையும் குடும்பங்களையும் திருச்சபையின் சார்பிலே அன்போடு கூட வாழ்த்துகிறோம். அவர்களுக்காக கொடுக்கப்படுகிற வாக்குத்தத்தம் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 40வது அதிகாரம் 29வது வசனம்.
சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுகிற அந்த பிள்ளைகளை நாம் ஜெபத்திலே நினைவு கூறுகிறோம். ஜெபம் செய்வோம். எங்களை அளவு கடந்து நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, சமூகத்திலே பேர் வாசிக்க கேட்ட பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டிலேயும் தன்னுடைய பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறும்படியான ஒரு மேலான சாக்கியத்தை நீர் கொடுத்திருக்கிறேன். ஜீவன் சுகம்பலன் தந்திருக்கிறேன். நன்றியோடு உடைய சமூகத்திலே ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். கடந்த ஆண்டு முழுவதும் அந்த பிள்ளைகளை கண்மணி போல பாதுகாத்து தனிப்பட்ட குடும்ப தேவைகளை சந்தித்து ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு புதிய ஆண்டுகளை பிரவேசித்திருக்கிறார்கள். புதிய நன்மைகளும் புதிய கிருபைகளும் அவருடைய வாழ்விலே தொடரட்டும். புதிய ஆண்டிலே தேவனுடைய சமூகத்திலிருந்து எதிர்பார்க்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவனை கொடுத்து ஆசீர்வதியும். அவருடைய எண்ணங்கள், வாஞ்சைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் திருப்திப்படுத்தி மகிழ்ச்சியினாலே நிரப்பிட வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. தேவ செய்திக்கு ஆயத்தமாக நாம் அனைவரும் சேர்ந்து ஆராதனை கீதங்களில் 720, நூற்றாண்டு கீதத்தில் 486வது பாடலை பாடுவோம். ஆராதனை கீதங்களில் 720, நூற்றாண்டு கீதத்தில் 486.
இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையிலே இந்த வார்த்தைகளை தியானிப்பதற்காக உடைய சமூகத்திலே ஆயத்தப்படுகிறோம். தேவரீர் நாமே எங்கள் எண்ணங்கள் சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தும். நாங்கள் கேட்கிற வார்த்தைகள் எங்களுடைய அனுதின வாழ்வுக்கும் ஆவிக்குரிய வாழ்வுக்கும் பயனுள்ளதாக இருக்க வார்த்தைகளை தேவரீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவிக்கிறேன். மீண்டும் ஒரு பரிசுத்த ஓய்வு நாளின் காலையில ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து இந்த ஊடகத்தின் வழியாக தேவனை ஆராதிக்க ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். பற்பல இடங்களிலிருந்து இந்த ஆராதனையிலே இணைந்திருக்கிற அனைத்து மக்களையும் திருச்சபையின் பிள்ளைகளையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் வாழ்விலே நிறைவாய் தங்கியிருப்பதாக. இந்த ஓய்வு நாளின் காலையிலே நாம் சிந்திப்பதற்காக நம்முடைய திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு ஒரே சரீரம் ஒரே ஞான ஸ்நானம். ஒரே சரீரம் ஒரே ஞான ஸ்நானம். அதற்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்டிருக்கிற சத்திய வசனம் எபேசியர் 4வது அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்கிறேன். எபேசியர் 4வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம். ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்நானம், எல்லாருக்கும் ஒரே தேவன், ஒரே பிதா உண்டு, அவர் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டுதோறும் இந்த ஞானஸ்நானத்தை பற்றியும் கிறிஸ்துவின் சபையை குறித்தும் நாம் சிந்தித்து வருகிறோம். நம்முடைய திருச்சபையின் திருவருட்சாதனங்களிலே ஞானஸ்நானம், திருவிருந்து முக்கிய பங்கு வகிக்கிறது. திருவருட்சாதனங்களிலே திருமுழுக்கும் திருவிருந்தும் திருமணம் போன்ற நிகழ்வுகள் முக்கிய பங்களிக்கிறது. இங்கே ஒரே ஞானஸ்நானம் ஒரே சரீரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திருச்சபை என்பது ஒரு சரீரம். அதிலே நாம் எல்லாரும் அவயவங்களாக இருக்கிறோம். அந்த திருச்சபை என்கிற சரீரத்தோடு அவயவங்களாக இருக்கிற நாம் இணைந்து செயல்படும் பொழுது இது ஒரே திருச்சபையாக காணப்படுகிறது. ஒரே மேய்ப்பன் என்ற ஒரு நிலை வருகிறது. ஒரே ஆண்டவன் என்ற நிலைப்பாடை நாம் காண முடிகிறது. ஆனால் இன்றைக்கு திருச்சபைகளிலே அந்த நிலைமை மாறி வருகிறது. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 13வது வசனத்திலே அங்கே நாம் பார்க்கிறோம், யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம் என்று வாசிக்கிறோம். ஆகவே அவயவங்கள் அநேகமாக இருந்தாலும் சரீரம் ஒன்று என்பதை நாம் இங்கே வாசிக்கிறோம். ஆனால் இந்த ஒரே சரீரத்திலே சில வேளைகளிலே 1 கொரிந்தியர் 11:18 சொல்லி இருக்கிறபடி உங்கள் சபையில் பிரிவினைகள் உண்டென்று கேள்விப்படுகிறேன். சரீரத்திற்கு கட்டுப்படாமல் அநேக அவயவங்கள் தனித்தனியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை மறைமுகமாக இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்று சொல்லி பிரிவினைகள் இருப்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். சபை என்ற சரீரத்தில் அவயவங்களாக இருக்கின்ற அநேக பிரிவினைகளுக்குள்ளாக பிரிந்து இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சுய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் அநேகர் பிரிந்து காணப்படுகிறோம். அநேக சபைகள் பிரிந்து காணப்படுகிறது. அநேக மிஷனரி இயக்கங்கள் தங்களுடைய சுய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக அது பிரிந்து காணப்படுகிறது. திருச்சபை என்பது மக்கள் தங்களை இறைவனுக்கென்று அர்ப்பணிக்கும் ஸ்தலமாக இருக்க வேண்டும். மாறுபட்ட குணங்களை உடையவர்கள்
அப்படிப்பட்ட மக்களை இணைக்கும் ஸ்தலமாகத்தான் திருச்சபை இருக்க வேண்டும். கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், சபைகளுக்குள்ளே, விசுவாசிகளுக்குள்ளே, அவயவங்களுக்குள்ளே. ஆனால் அவைகள் ஒன்றாக இணையும் இடமாக இருக்க வேண்டும் திருச்சபை. ஆனால் இன்றைக்கு திருச்சபை அதற்கு மாறாக செயல்படுவதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆனால் இந்த நாளின் சத்திய வசனம் நமக்கு தருகிறது ஒரே சரீரம், ஒரே திருமுழுக்கு. ஞானஸ்நானம் இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு ஒரு வெளியரங்க அடையாளமாக நாம் பார்க்கிறோம். ஆனால் 1 பேதுரு 3வது அதிகாரம் 21வது வசனத்திலே ஞானஸ்நானம் மாம்ச அழுக்கை போக்குகிறதாக அல்லாமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இது வெளிப்படையான ஒரு தோற்றமாக இருக்கலாம், மாம்ச அழுக்கை அது போக்குகிற ஒரு நிகழ்வாக இருக்கலாம். ஆனால் தேவனுக்கும் நமக்கும் ஏற்படுத்தப்படுகிற ஒரு நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. ஞானஸ்நானம் எடுக்கிற வேளையில சிறு குழந்தைகளுக்கு பதிலாக ஞான பெற்றோர்கள் உடன்படிக்கை செய்கிறார்கள். பருவம் வந்த பின்பு அந்த குழந்தையானது பருவமடைந்த பின்பு பேராயர் முன்னாலே வந்து பேராயரோடு திருச்சபையோடு உடன்படிக்கை செய்து கொள்ளுகிறார்கள். ஆகவே ஞானஸ்நானம் என்பது ஒரு புதிய உடன்படிக்கை. கொலோசையர் 2வது அதிகாரம் 12 பார்க்கிறோம். ஞானஸ்நானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்படுகிறோம், விசுவாசத்திலே அவரோட கூட உயிர்த்தெழுப்பப்படுகிறோம். ஞானஸ்நானம் என்பது நம்முடைய பழைய காரியங்களை எல்லாம் ஒழித்து விடுவது, ஒரு புதிய அனுபவத்திற்குள்ளாக நாம் கடந்து வருவது ஞானஸ்நானத்தின் அடையாளமாக இருக்கிறது. ஒருவர் கிறிஸ்துவுக்குள்ளாக வரும்பொழுது பழைய காரியங்கள் எல்லாம் ஒழிந்து போகிறது, எல்லாம் புதிதாகிறது. அதுதான் திருச்சபையிலே நம்முடைய ஞானஸ்நானத்தின் மூலமாக நமக்கு கற்றுத் தருகிற காரியம். மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 8வது வசனத்திலே ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன் என்று சொல்கிறார் யோவான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலே நமக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறார். யோவான், நானோ உங்களுக்கு இந்த ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின்னாலே ஒருவர் வருகிறார், அவர் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று சொல்கிறார். யோர்தான் நதியிலே அநேக மக்கள் பாவங்களை அறிக்கையிட்டு ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஆகவே ஞானஸ்நானம் என்பது ஒரு புதிய வாழ்வுக்குள்ளாக கடந்து செல்கிற அனுபவமாக இருக்கிறது. கிறிஸ்துவை தங்கள் வாழ்விலே முழுமையாக ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆவியானவரின் ஒப்படைப்புக்குள்ளாக தங்களை அர்ப்பணிக்கிற நிகழ்வாக ஞானஸ்நானம் இருக்கிறது. ஆனால் இன்றைய நாட்களிலே திருச்சபைகளிலே நாம் பார்க்கிற காரியம், திருமணத்திற்காக ஞானஸ்நானம் எடுப்பது, திடப்படுத்தலுக்காக ஞானஸ்நானம் எடுப்பது, திருச்சபைகளிலே இருந்து நன்மைகளை பெறுவதற்காக பல மக்கள் ஞானஸ்நானம் எடுப்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். ஒரு இடத்துல ஒரு ஞானஸ்நானம் ஆராதனை நடைபெற்றுக் கொண்டிருந்ததாம். திரள் கூட்டமான மக்கள் கூடியிருந்தார்கள். அங்கே ஞானஸ்நானம் கொடுப்பதற்கு அநேக போதகர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். ஒரு பெரிய தொட்டி, ஞானஸ்நான தொட்டி ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தது. அங்கே ஞானஸ்நானம் எடுக்க வேண்டியவர்கள் திரள் கூட்டமாக இந்த தொட்டிக்குள்ளே இறங்குகிறார்கள். போதகர்கள் தலையிலே கை வைத்து பிதா என்று ஒரு வார்த்தை சொன்னவுடனே அங்கே இருக்கிறவர்கள் 3 தடவை அவர்களாகவே தண்ணீருக்குள் மூழ்கி எழுப்பிவிட்டார்களாம். உடனே அந்த போதகர் கேட்டாராம், நான் இன்னும் குமாரன் பசுத்தாவி என்று சொல்லவில்லையே, அதற்குள்ளாக இவர்கள் மூழ்கி எழுப்பிவிட்டார்களே என்று கேட்டவுடனே அங்கே இருந்த ஒருவர் சொன்னாராம், இவர்கள் ஏற்கனவே பல முறை ஞானஸ்நானம் எடுத்தவர்கள், ஆகவே அந்த அனுபவம் இவர்களுக்கு உண்டு, ஆகவே நீங்கள் பிதா என்று சொன்ன உடனே மூழ்கி விட்டார்கள், அவர்கள் எழுப்பிவிட்டார்கள், இதுதான் கதை என்று சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு ஞானஸ்நானம் என்கிற ஒரு நிகழ்வு இப்படியாக மாறிவிட்டது. அது அல்ல, ஒரே சரீரம், ஒரே ஞானஸ்நானம் இருக்க வேண்டும். ஒரே ஞானஸ்நானம், அதுதான் தென்னிந்திய திருச்சபையிலே நமக்கு தந்திருக்கிற ஒரு கோட்பாடு. அது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானமாக இருக்க வேண்டும்.
அது பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே எழுகிற ஞானஸ்நானமாக இருக்க வேண்டும். இந்த நாளிலே வசனத்தின் அடிப்படையில் ஒரு சில காரியங்கள் திருமுழுக்கும் அதனுடைய செயல்பாடுகளும் என்ன என்று சொல்லி ஒவ்வொரு வசனத்தின் அடிப்படையில் நான் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஞானஸ்நானம் என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடன் ஐக்கியப்படுகின்ற ஒரு நிகழ்வாக இருக்கிறது. பழைய வாழ்வினை விட்டு புது வாழ்வுக்குள் பிரவேசிக்கிற ஒரு அனுபவமாக இருக்கிறது. சரீரத்தின்படி நாம் பழைய காரியங்களிலே ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களிலே செயல்பட்டிருந்தால் ஒரு புதிய வாழ்வுக்குள் வருகிற அனுபவம் தான் ஞானஸ்நானம். நாம் கெட்டகுமாரனுடைய சரித்திரத்திலே அந்த ஊமையிலே நாம் பார்க்கிறோம். தகப்பனிடத்திலே ஆஸ்திகளை எல்லாம் வைத்துவிட்டு தூர தேசத்திலே போய் துன்மார்க்கமாக ஜீவித்து விட்டு மனம் திரும்பினவனாக அவன் திரும்பி வருகிறானே, அப்படிப்பட்ட அனுபவம் தான் ஞானஸ்நானத்தின் அனுபவம். எல்லா பழைய காரியங்களை எல்லாம் களைந்து விட்டு ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வந்த பின்பு புது வாழ்வு வாழ வேண்டும். அதுதான் புதிய வாழ்வுக்குள் பிரவேசித்தல் என்ற பொருளாகும். இன்றைக்கு நாம் ஞானஸ்நானம் எடுத்து இந்த திருச்சபையில முழு அங்கமாக இருக்கிறோமே, நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே நீங்கள் ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொன்னார். இன்றைக்கு மிஷனரி இயக்கங்கள், மிஷனரிமார்கள் இந்திய தேசத்தின் பல பகுதிகளிலேயும் நற்செய்தி பணியை அறிவித்து கிறிஸ்துவண்டை ஞானஸ்நானத்தின் மூலமாக அநேக மக்களை வழிநடத்தி வருகிறார்கள். பழைய வழியிலிருந்து, தேவனுக்கு பிரியமில்லாத வழியிலிருந்து விலகி ஒரு புது வாழ்வுக்குள்ளே வழி நடத்தப்படுகிறார்கள். அதுதான் ஒரே சரீரம். எல்லாரும் இந்த ஒரே சரீரத்திலே அவயவங்களாக இணைக்கப்படுகிறார்கள். இரண்டாவதாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இந்த ஞானஸ்நானம் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று அறிக்கை செய்யும் ஒரு அடையாளமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன் என்பதை அறிக்கை செய்யும் ஒரு அடையாளமாக இருக்கிறது. சாட்சியுள்ள வாழ்வு வாழ்வதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது இந்த ஞானஸ்நானம். கனி கொடுக்கிற ஒரு வாழ்வுக்கு அடையாளமாக இருக்கிறது. நாம் இந்த திருச்சபையில ஞானஸ்நானம் திடப்படுத்தல் பெற்ற பின்பு ஆண்டவருக்கு என்று சாட்சியாக வாழ்வேன், நான் ஒளிதரும் தீபமாக வாழ்வேன் என்று சொல்லி தேவனோடு நாம் உடன்படிக்கை செய்கிறோம். அந்த உடன்படிக்கையை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்று நடப்பதுதான் ஞானஸ்நானத்தின் முக்கியத்துவம். எலிசா தீர்க்கதரிசி இடத்துல அங்க அவரை குறித்து அந்த சூனேமியால் சொல்லுகிறாள், இந்த தேவனுடைய மனுஷன் பரிசுத்தமான் அடையாளம், ஆண்டவருக்கு அடையாளம். நாம் எல்லாம் இந்த திருச்சபையிலே இருப்பது ஆண்டவருக்கு அடையாள சின்னமாக இருக்க வேண்டும். நம்மை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை நம்மிலே காண வேண்டும், செயலிலே மாற்றம் பெற வேண்டும். ஞானஸ்நானம் பெறுவதும் வெள்ளையாடை அணிவதும் ஒருவேளை வெளிப்படையான அடையாளமாக இருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவே ஆண்டவர் என்று அறிக்கை செய்யும் அடையாளம் உள்ளவனாக நீங்களும் நானும் வாழ வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள், ஆனால் தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொல்லி வாழ்க்கையிலே அவன் மறுவாழ்வு பெற்றவனாக, ஒரு புதிய அனுபவத்திற்குள் வந்தவனாக, ஆண்டவரை அறிக்கை செய்கிறவனாக காணப்படுகிறான். திருச்சபையில் அங்கமாக இருக்கிற நாம் ஆண்டவருக்கு என்று நம் சாட்சிகளாக வாழ வேண்டும். தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதற்கு நான் சாட்சி. கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினார், கிறிஸ்தவர்களை கொலை செய்வதற்கு சம்மதம் தெரிவித்துக் கொண்டிருந்தவன், அதிகாரத்தை பெற்றவன். ஆண்டவர் அவரை சந்தித்த பின்பு புதிய வாழ்க்கைக்குள்ளாக வருகிறார், புதிய அனுபவத்திற்குள்ளாக வருகிறான். கொலை செய்யப்பட்ட ஆண்டவர் உயிரோடு எழுப்பப்பட்டார் என்பதற்கு அவன் அடையாள சின்னமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இயேசுவின் செயல்பாடுகள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். கிறிஸ்துவின் சிந்தையிலே காணப்படும் என்று சொன்னால், நான் திருமுழுக்குக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு அடையாள சின்னமாக இந்த திருச்சபையில் இருக்கிறேன் என்பது பொருளாக இருக்கிறது. மூன்றாவதாக, திருமுழுக்கு இந்த ஞானஸ்நானம் மனிதனை புது பிறப்பாக்குகிறது. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்திலே, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாகிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து புதிதாகின என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் ஞானஸ்நானம்
ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக வரும் பொழுது, கிறிஸ்துவின் கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு அவரோடு உடன்படிக்கை செய்யும் பொழுது, அவன் தன்னுடைய பழைய வாழ்க்கையெல்லாம் களைந்து விட வேண்டும். அவன் ஒரு புதிய மனிதனாக இந்த உலகத்தில் பிறக்கிறான். அனுபவங்கள் புதிதாகிறது, பேச்சுகள் புதிதாகிறது, எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்பாடுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவே ஆண்டவரே என்று அறிக்கை செய்யும் ஒரு சாட்சியுள்ள ஒரு மனிதனாக வாழ முடிகிறது. எல்லாம் புதிதாகிறது. சிந்தனைகள் புதிது, செயல்பாடுகள் புதிது, நடைமுறை பாவனைகள் புதிது. இதுதான் உலகம் எதிர்பார்க்கிறது. கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் லட்சக்கணக்கான பேர் இருக்கிறார்கள். ஆனால் புது மனிதனாக ஆண்டவருக்கு சாட்சியாக ஆண்டவரை அறிக்கை செய்யும் அடையாளமாக எத்தனை பேர் வாழ்கிறோம்? நாம் கிறிஸ்தவர் என்று சொல்லலாம், கிறிஸ்தவர் பெயர்களை வைத்துக் கொள்ளலாம், நம்முடைய இல்லங்களுக்கு கிறிஸ்தவ பெயர்களை வைத்துக் கொள்ளலாம், நம்முடைய வாகனங்களிலே சிலுவை அடையாள சின்னமாக வைத்துக் கொள்ளலாம், வேத வசனங்களை வைத்துக் கொள்ளலாம். ஆனால் வாழ்விலே மாற்றங்கள் வேண்டும். அதுதான் இந்த சமுதாயம் எதிர்பார்க்கிறது. ஞான ஸ்நானத்தின் மூலமாக கிறிஸ்துவே ஆண்டவர் என்று அறிக்கை செய்ய வேண்டும். ஒரு மனிதனுடைய வாழ்வு மாற்றப்பட வேண்டும், புதுமையான வாழ்வாக காணப்பட வேண்டும். நான்காவதாக, திருமுழுக்கு ஒரு மனிதனை கிறிஸ்துவை தரிசித்துக் கொள்ள செய்கிறது, ஆண்டவரை தரிசிக்கும்படியாக செய்கிறது. கலாத்தியர் 3வது அதிகாரம் 27வது வசனத்திலே, கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்கள். ஞானஸ்நானம் பெற்றாகிவிட்டால் நாம் எப்படி ஒரு புத்தாடை அணிகிறோமோ அப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு நான் காட்டுகிறவனாக காணப்பட வேண்டும். என்னில் உள்ள பழைய பாவங்கள் எல்லாம் சிலுவையிலே அறையப்பட வேண்டும். என்னுடைய புதிய அனுபவங்கள் உலகத்திற்குள்ளாக ஒளியாக பிரகாசிக்க வேண்டும். கிறிஸ்துவை தரிசிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். மன்னிக்கிற சிந்தை, இரக்க குணம், நன்மை செய்தல், இது போன்ற சிந்தனைகள் என்னிடத்திலே காணப்படும் என்று சொன்னால் நான் கிறிஸ்துவை தரித்திருக்கிறேன் என்று அர்த்தம். ஞானஸ்நானத்தின் மூலமாக நான் கிறிஸ்துவை தரித்திருக்கிறேன் என்று அர்த்தம் என்றால் இப்படிப்பட்ட செயல்பாடுகள் என்னிடத்திலே காணப்பட வேண்டும். உலகம் என்னிடத்திலே எதிர்பார்க்கிறது மன்னிக்கும் சிந்தை, மன்னிக்கும் சிந்தை. உடன்பிறப்புகளை மன்னிக்கிறோமா? திருச்சபையில் இருக்கிற சக விசுவாசிகளில் நமக்கு விரோதமாக பேசுகிற காரியங்களை நாம் மன்னிக்கிறோமா? அப்படி என்று சொன்னால் நான் கிறிஸ்துவை தரித்திருக்கிறேன் என்று அர்த்தம். நான் உண்மையாகவே ஞானஸ்நானம் பெற்று திருச்சபையிலே அடையாளமாக இருக்கிறேன் என்று அர்த்தம். அப்படிப்பட்ட வாழ்க்கையை இந்த சமுதாயம் எதிர்பார்க்கிறது. ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். அப்பொழுதுதான் இந்த திருச்சபையாகிய சரீரத்தில் நாம் ஒரு அவயவங்களாக செயல்படுவோம். எல்லா அவயவங்களும் தன்னுடைய இஷ்டப்படி செயல்படும் என்று சொன்னால் ஒரு மனிதன் சரியான மனிதனாக இருக்க முடியாது. கை ஒரு பக்கம் செயல்பட்டால் கால் ஒரு பக்கம் செயல்படும். இப்படியெல்லாம் செயல்பட்டு கொண்டிருந்தால் அவன் மனிதனாக இருக்க மாட்டான், அவன் மூளைக்கு சரியில்லாதவனாக ஆகிவிடுவான். திருச்சபையும் அப்படித்தான். ஒரு திருச்சபை என்கிற சரீரத்திலே அவயவங்களாக இருக்கிற அத்தனை விசுவாசிகளும் ஒன்றாக இணைந்து ஒரே காரியத்தை சிந்தித்து ஒரு மனதோடு செயல்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்று சொல்லி அறிக்கை செய்யும் அடையாளம் உள்ளவர்களாக வாழ வேண்டும். புதிய மனிதர்களாக பிறந்த அனுபவத்தோடு வாழ வேண்டும். கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்விலே தரித்து அதை வெளிக்காட்டுகிறவர்களாக, பிரதிபலிக்கிறவர்களாக வாழ வேண்டும். நிறைவாக, திருமுழுக்கு ஒரு மனிதனை பரலோக ராஜ்யத்துக்கு சுதந்திரவாளி ஆக்குகிறது. திருமுழுக்கு ஞானஸ்நானம் ஒரு மனிதனை பரலோக ராஜ்யத்துக்கு சுதந்திரவாளி ஆக்குகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 5வது வசனத்திலே, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இதான் மிக கடைசியான காரியம். ஞானஸ்நானம் நாம் பெறவில்லை என்று சொன்னால் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. அந்நாட்களிலே, கடைசி நாட்களிலே, ஆண்டவரே நாங்கள் அற்புதம் செய்தோம், அடையாளம் செய்தோம், சாட்சிகளை துரத்தினோம் என்றெல்லாம் சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை நான் அறியேன் என்று சொல்வார். நீங்கள் என்னுடைய சித்தத்தின்படி இந்த உலகத்திலே வாழவில்லை, என்னுடைய கட்டளையின்படி நீங்கள்
நீங்கள் வாழவில்லை, என்னுடைய விருப்பங்களை நீங்கள் நிறைவேற்றவில்லை, பரலோகத்திலே உங்களுடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூலோகத்திலேயும் உங்களுடைய சித்தம் செய்யப்படுவதாக என்று சொல்லி ஜெபத்திலே சொல்கிறோமே, அந்த சித்தத்தை நாம் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும். என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பான். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூடுகிறவன் அதிலே பிரவேசிக்க முடியாது. பிதாவினுடைய சித்தம் என்னவென்றால், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரபாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது என்று சொல்லி மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆகவே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தலைப்பின் அடிப்படையில் ஒரே சரீரம், ஒரே ஞானஸ்நானம், இந்த தலைப்பின் அடிப்படையில் இந்த சிந்தித்த இந்த வார்த்தைகளை நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே நாம் சொந்தமாக்கிக் கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். மறுபடியும் பிறந்த அனுபவம் உள்ள கிறிஸ்தவர்களாக நாம் வாழ வேண்டும். கிறிஸ்துவே ஆண்டவர் என்று அறிக்கை செய்யும் அடையாளமாக திருச்சபையிலே நாம் வாழ வேண்டும். புதுப்பிக்கப்பட்ட மனிதனாக, பாவம் நீங்கி பரிசுத்தமுள்ள மனிதனாக நாம் வாழ வேண்டும். பரிசுத்த ஆவியானவராலே நாம் புதுக்கப்பட்டவர்களாக வாழ வேண்டும். கிறிஸ்துவை தரித்துக் கொள்கிற கிறிஸ்தவனாக வாழ வேண்டும். இப்படிப்பட்ட அனுபவங்களோடு நாம் வாழ்வோம் என்று சொன்னால் இந்த திருச்சபை, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா திருச்சபையும் ஒரே சரீரமாக இயங்கும். அதில் எந்த கருத்துக்கு மாறுபாடுகளும் இல்லை. இப்படிப்பட்ட அனுபவங்கள் ஆண்டவர் நமக்கு தர வேண்டும். நம்முடைய சொந்த விருப்பு வெறுப்புகளுக்காக, நம்முடைய சுய சிந்தனையின்படி செயல்படாமல் நாம் ஒன்றாக இணைந்து தேவநாமத்தை மகிமைப்படுத்த ஒரே சரீரமாக செயல்பட ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். திரியேக துதிக்காக நாம் யாவரும் எழுந்து நிற்போம். நாம் அனைவரும் சேர்ந்து ஆராதனை கீதங்களில் 210 நூற்றாண்டு கீதத்தில் 506வது பாடலை பாடுவோம். ஆராதனை கீதங்களில் 210 நூற்றாண்டு கீதத்தில் 506. Oh
எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக மீண்டுமாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பரிசுத்த நாளிலே இந்த சமூகத்திலே வந்து உண்மை ஆராதிக்கும்படியாகும், இந்த வார்த்தைகளை தியானிக்கும்படியாகும் நீர் தந்த இந்த மகிமையான ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, தேவேத வசனங்களின் மூலமாக தேவரீர் எங்களோடு கூட பேசியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். திருச்சபையாகிய இந்த சரீரத்தில் விசுவாசிகள் எல்லாரும் அவயவங்களாக இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். எல்லாரும் உண்டாக இணைந்து ஒரே சரீரமாக ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களாக காணப்பட ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். திருச்சபையின் அங்கங்கள் அவயவங்கள் ஒவ்வொன்றும் தங்களுடைய சுய விருப்பத்தை நிறைவேற்றும் திருச்சபையாக இல்லாமல் ஆண்டவரே திருச்சபையின் சபையாகிய இந்த சரீரத்தின் எண்ணங்களை நிறைவேற்றுகிற அவயவங்களாக காணப்பட ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும். தங்களை இறைவனுக்கென்று எல்லாரும் ஒரு அர்ப்பணிக்கிற திருச்சபையாக காணப்பட ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மாறுபட்ட குணங்களை உடைய ஆண்டவரே அவயவங்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து தேவநாம மகிமைக்காக செயலாற்ற ஆண்டவர் கிருபை தாரும். கருத்து வேறுபாடுகள் எல்லாம் கலைந்து ஒன்றாக இணையும் இடமாக எங்களுடைய திருச்சபையை தேவரீர் மாற்றித் தர வேண்டும் என்று ஜெபிக்கிற சுவாமி. ஆண்டவரே, இந்த காலகட்டத்தில் இப்படி ஊடகங்கள் வழியாக உண்மை ஆராதிக்கிற சுவாமி, இந்த ஆராதனையிலே இணைந்திருக்கிற ஒவ்வொரு திருச்சபையின் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். வெளிநாடுகளிலே, வெளி மாநிலங்களிலே, உள்ளூர் திருச்சபைகளிலே இருந்து கலந்து கொள்ளுங்கள். சிறியோர் பெரியோர் யாவரையும் ஆசீர்வதியும் சுவாமி. ஆண்டவரே, பலவீனத்தோடு சுகவீனத்தோடு இருக்கிற மக்களுக்கு நல்ல சுகம் கொடுங்க. ஆஸ்பத்திரிகளில் வீடுகளில் இருக்கிற மக்கள் சுகம் பெற கர்த்தர் உதவி செய்யுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு அவசியமாக ஜெபிக்கிறோம். ஞானத்தினாலே நிரப்பும். தேவையோடு இருக்கிற மக்கள் எல்லாருடைய தேவைகளையும் சந்தியும் சுவாமி. ஆண்டவரே, கடன் பிரச்சனையில் இருக்கிற மக்களுக்கு அதிலிருந்து விடுதலை தாரும். தீர்கால ஸ்திரிகளுக்கு சுகப்பிரசவத்தை தாரும் சுவாமி. ஆண்டவரே, குடும்ப வாழ்விலே புதிதாக இணைக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்விலே தலைவராக இருந்து வழிகாட்டிகளை வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த திருச்சபையில வயோதிப நிலைமையில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். வயோதிப நிலைமையில் இருக்கிறவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை சுகத்தை தந்து தேவர்களாமே சத்துவத்தையும் பலனையும் கொடுத்து வழிகாட்டி ஆசீர்வதித்தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த தேசத்துக்காக மத்திய மாநில அரசுக்காக ஜெபிக்கிறோம். ஆட்சி பொறுப்பில் இருக்கிறவங்க எல்லாரும் ஆண்டவரே மனசாட்சிக்கு பயந்து மக்களுக்காக செயல்படுகிறவர்களாக காணப்பட கர்த்தர் கிருபை தாரும். இந்த ஆண்டிலே நல்ல நல்ல மழைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாட்டிலே விலைவாசிகள் இறங்கட்டும். ஏழை எளிய மக்கள் சுபிட்சமாக வாழ கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிற சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளிலே ஆராதனையிலே கலந்து கொண்டது எங்களுக்கு நல்லது என்று சொல்லக்கூடிய அளவில் தேவர்கள் தாமே இந்த வார்த்தைகளை எங்களுக்கு ஆசீர்வதித்தார். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி எப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர்.
எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானம் உடைய சமூகத்திலே எப்பொழுதும் பிரதியாய் இருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோടെ சென்று வரும்.